எப்ப பிரதர் ஒரு விசுவாசியை தோற்கிறான்? எப்போ ஒரு விசுவாசி தோற்கிறானா, தன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஆவிக்குரிய விதமாய் புரிந்து கொள்ளாமல் உலகத்தினுடைய ஞானத்தை கொண்டு உலகத்தில் புரிகிற விதமாய் என்னைக்கு ஒரு விசுவாசி அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் தோக்குறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நம்ம லைஃப்ல நடக்கிற சூழல்ல, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க எடுத்துக்கங்களேன். எடுத்துட்டு உலகத்தினுடைய ஞானத்தை வைத்து இந்த காரியத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க தோத்துட்டீங்க. நீ ஆவிக்குரிய மனுஷன், தேவனுடைய அபிஷேகத்தை நிரப்பிருக்கிறாரு, தேவனுடைய பரிசுத்தாவியோட நிறைவுல நிரப்பிருக்கிறாரு. இப்படி இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் தன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலையும் ஆவிக்குரிய ரீதியில புரிஞ்சுக்காம உலகத்துல அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஞானத்தோடு, உலகத்துல அவனுக்கு கிடைக்கப்பட்ட அறிவோடு, உலகத்துல அவனுக்கு கிடைக்கப்பட்ட திறனோடு அந்த காரியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கதான் அவன் தோக்குறான்.